அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்ல நமக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் இந்த தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ லினோலெனிக் ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு அதுவும் வெர்ஜின் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வெதுவெதுப்பா நம்ம கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ணிட்டு, அந்த வார்ம்த்தோட நம்ம தொப்புள்ல 21 நாள் அத வந்து நம்ம அந்த 10 ட்ராப்ஸ விட்டுட்டு, அத நல்லா ஒரு மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த ஆசிட் ஆனதும், அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ஸ், ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ம பிரச்சனை ஏற்படாம தடுக்குது. முக்கியமா நம்மளுடைய கர்ப்பப்பைய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் வராம, குறிப்பா நமக்கு பீரியட்ஸ் அப்போ இந்த வயிறு வலியில துடிப்பாங்க குழந்தைங்க. ஸோ அந்த மாரி கிராம்ப்ஸ் எல்லாம் வராம, அந்த ரத்தப்போக்கு சீரா இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு, இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இத நம்ம தொப்புள்ல வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி படுக்கிறது மூலியமா, இது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தையும் தணிச்சு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரொம்ப ஈஸி. தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அத ஜஸ்ட் ஒரு 10 ட்ராப்ஸ மட்டும் நம்ம வந்து நைட் டைம்ல இது நம்ம ஜென்டில் மசாஜ் போட்டு நீங்க அப்படியே சாப்பிட்டு, இப்பதான் மேடம் சாப்பிட்டேன் உடனேனா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. கண்டிப்பா ஒரு 1 1/2 மணி நேரம் கேப்பாவது இருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத பண்ணிட்டு நீங்க அப்படியே படுத்து தூங்கலாம். ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்சேஷன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்.